எவரெஸ்ட் முதல் ஆழ்கடல் வரை நாம் வாழ்ற பூமியில பிளாஸ்டிக்கு இடம் கொடுத்ததோட விளைவு இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தீங்களா? கருவுல இருக்கிற குழந்தையோட நஞ்சு கொடியிலும் புகுந்துருச்சு. பிறக்காத குழந்தையையும் பிளாஸ்டிக்குக்காக வாரி கொடுத்து விட்டு காரணம் தெரியாம அலைகிறோம். அமெரிக்க ஆய்வு அதோட குட்டை புட்டு வச்சிருக்கு. அம்மா கடைக்கு போயிட்டு வர்றேன் என சொல்பவரிடம் கூட எடுத்துட்டு போடா என அம்மா சொல்லி கேட்டதெல்லாம் நொஸ்டாலஜிக்கா நினைப்புல மட்டும்தான் இருக்கு. என்னைக்கு கடைக்காரர்களிடம் கவர்ல போட்டு கொடுங்க அண்ணாச்சி என கேட்டு பிளாஸ்டிக்கு மாறினோமோ அன்னைக்கே நாம செல்ஃபா சூனிய வச்சுக்கிட்டோம்னு அர்த்தம். பிளாஸ்டிக் உடைய துகள்கள் ஏற்கனவே தூய்மையான மழை துளியில இருந்து உலகத்திலேயே சுத்தமானதா கருதப்படுற தாய்ப்பால் வரைக்கும் வந்துடுச்சு. இதனால மூளை, ஈரல், நுரையீரல், எலும்பு மஜ்ஜைன்னு உடம்புல எல்லாத்துலயும் மைக்ரோ நானோ பிளாஸ்டிக் துகள்கள் சைலண்டா குடியேறிடுச்சு. கருவுல இருக்கிற சிசுவோட பிளசண்டா அப்படிங்கிற நஞ்சு குடியிலையும் சிசுவின் முதல் மலமான மக்கோனியம் என்ற காட்டு மலத்திலையும் கூட இந்த பிளாஸ்டிக் துகள் விட்டு வைக்கலங்கிறது தெரியுமா? அது இப்ப குழந்தையோட குறைப்பிரசவத்துக்கு காரணமா இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவின் அதிகமா காற்று மாசு இருக்கிற பகுதிகளில் ஹூஸ்டனும் ஒன்று. அங்கதான் டென்வர்ல தாய் வழியா சிசுவுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கான துறையின் ஆண்டு கூட்டத்துல ஷாக் கொடுக்கிற ரிசர்ச் பேப்பர் ஒன்னு சப்மிட் ஆயிருக்கு. அதாவது பிறந்த குழந்தைகளோட 100 நஞ்சு கொடிகளை எடுத்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல முழு பிரசவத்துல பிறந்த குழந்தைகளின் நஞ்சு கொடியில இருக்கிற ஒரே 1 கிராம் திசுவுல மட்டும் 130 மைக்ரோகிராமும், குறைப்பிரசவ குழந்தையுடைய 250 மைக்ரோகிராமும் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் இருந்ததா சொல்லியிருக்காங்க. பெண்களோட வயசு, இனம், அவங்களோட வசதி, வாழ்க்கைன்னு பல காரணம் குறைப்பிரசவத்துக்கு காரணமா சொல்லப்பட்டாலும் 3ல 1 சிசு கருவிலேயே மரணம் அடைஞ்சதுக்கான காரணம் கண்டுபிடிக்க முடியாத மர்மமா இருக்குது. இப்போ பிளாஸ்டிக் நுண்துகள்களோட எண்ணிக்கை குறைப்பிரசவ சிசுவுடைய நஞ்சு கொடியில 50% அதிகமா இருப்பது கண்டுபிடிச்சிருக்கிறதால இதுவும் கருவிலேயே குழந்தையை மரணமடைய செய்வதற்கான வாய்ப்பு அதிகரிக்கலாம் அப்படின்னும் அச்சம் தெரிவிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். இவ்வளவு ஆபத்து மனுஷனோட உடம்புல எப்படி புகுது தெரியுமா? சாப்பாடும் தண்ணியும் எடுத்துட்டு போறதுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணது, ஒரு தடவை பயன்படுத்தி தூக்கி போடுற கப்பு, ஸ்ட்ரா ஆகியவையும் காரணம். அதோட சால்ட் பெப்பர் கிரஷ் பண்ற பிளாஸ்டிக் பாட்டில், ஷாப்பிங் போட், ஹோட்டல்ல பிளாஸ்டிக் கவர்ல வாங்குற உணவுப் பொருட்கள், நைலான் டிரஸ், ஸ்ட்ரா, டிப்டி பேக், பாக்கெட்ல வாங்கி பயன்படுத்துற உணவு, சமையல் பொருட்கள் எல்லாமும் காரணம். பிளாஸ்டிக் பைப் வழிய வரும் சுடு தண்ணீர், காஃபி மெஷினில் பாலோடு சேர்ந்து கொதிக்கக்கூடிய பிளாஸ்டிக் டியூபும் ஒரு காரணம். நான் மாறலாம், மத்தவங்களை மாத்த முடியுமான்னு கேட்காதீங்க. வாழை இலையில மடிச்சு பொட்டலம் கட்டித்தர கறிக்கடைகளையும், காத்து வாங்குற எண்ணெய் கடைகளையும் தூக்குவாளியோட தேடி போய் வாங்கி பாருங்க. கடைக்காரங்க தானா மாறுவாங்க. ஏன்னா இங்க நாம தான் மெஜாரிட்டி, டிமாண்ட நாம தான் உருவாக்கணும். கடைகள்ல வாங்கின பிளாஸ்டிக் காகிதங்கள் கண்ட இடத்துல போட்டு அது ஏரி, குளம், கடல் அப்படின்னு எல்லா நீர்நிலையிலையும் கலந்துட்டீங்க. கடைசியில அந்த தண்ணி மறுபடியும் நம்ம கிட்ட தான் குடிக்கிறதுக்கு வருது. நாம போட்ட பிளாஸ்டிக்க சாப்பிட்டு வளர்ந்த ஆடு, கோழி, மீனைத்தான் திரும்ப நாமே சாப்பிடுறோம். அதனால டீசன்சின்னு சொல்லி பிளாஸ்டிக் நம்பி வெளியே போகாதீங்க. கூடையில சுமக்கவும் உங்க விரல்கள் மறுக்காது. இல்லனா சாப்பிட்டு வீசின வாழைப்பழ தோல் மேல கால வச்சு நாமே வழுக்கி விழுறதுக்கு சமமாகிடும். கர்மா மட்டும் இல்லைங்க, பிளாஸ்டிக்கும் பூமராங் தான். திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும்.